ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த இதில் வந்து காமன் இல்லைன்னா ஃபேஸ் ஸ்க்ரூ அடிக்கிறோம். ஆல்ரெடி நான் ஃபேஸ் ஸ்க்ரூ போட்டது எப்படி போட்டேன், ஃபேஸ் மவுண்டில் மாட்டி டேப்பர் அடிச்சுட்டு குருவிங் டூல் வச்சு ஃப்ளென்ச் பண்ணி எடுத்தேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதோட டெப்த்து 4 mm 4.5 mm தான். இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா 8 mm. அதை விட டபுளாக போகிறதுனால எனக்கு வந்து ஃபேஸ் குருவிங் வந்து செட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, போரிங் டூல் வந்து போட்டு பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டூலு பார்த்திங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் அடுத்த சைட்டுக்கு இந்த மாதிரி. சரிங்களா, இது எப்படி ஓடுது, இதோட இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் டூலை வந்து சென்ட்ரைட்டுக்காக நம்ம மாட்டிக்கலாம். அது எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம், ரிவர்ஸில் மாட்டிக்கலாம், எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஸ்பிண்டில் ரன் ஆனால் போதும், கட்டிங் எட்ஜ் எடுக்கிற மாதிரி, வேறு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதான் ஜாபு. இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரூ எடுக்கிறோமா, இந்த இடத்துல மார்க் ஆகும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன ஆப்செட் எந்த இதில் எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் ஐடியா. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதை வச்சு பேலன்ஸிங் பண்ணாங்கன்னா நமக்கு இஷ்யூ வரும். இது வந்து ஒரு பெல்ட்டோட புல்லிங்கிறதுனால இதில் வந்து எந்த இஷ்யூ வரப்போகிறதில்ல. அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி எடுத்துருவோம். சப்போஸ் இதில் வந்து டெப்த் எனக்கு ஜாஸ்தியாக எடுக்கணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக ஃபேஸ் குரூவிங் டூல் வாங்கி நம்ம பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. சில பேர் நான் ஃபேஸ் குரூவிங் தான் பண்ண முடியும்னு சொன்னால் பண்ண முடியாதான் கிடையாது. கொஞ்சம் யோசித்து நம்ம ஐடியா பிளான் பண்ணி என்ன பண்ணலான்னு பண்ணால் இந்த மாதிரி ஐடியா ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. அதுலேயே வந்து ஃபேஸ் மவுண்டில் வந்து குரூவிங் டூல் இருக்குல்ல, அந்த குரூவிங் டூலை வந்து மாட்டி சென்ட்ரைட்டுக்காக ஸ்ட்ரைட் பண்ணி அதை வச்சு லஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ஆனால் என்னென்னா, கீழே பார் அந்த இது ரப் ஆகுதா என்னென்னா அதை பார்க்கணும். அப்புறம் அதை பார்த்துட்டு அதை கரைக்கணும். இப்போயே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேஸ் மவுண்டில் நாங்கள் விபிஎம்டி நியூட்ரல் பார் மாட்டியிருக்கோம். அதில் பாருங்கள் எந்த அளவு கரைச்சிருக்கணும் பாருங்க. இந்த தான் எடுக்குது, இந்த அளவுக்கு வந்து ரப் பண்ணியிருக்கோம். ரப் ஆகுது அப்படின்ட்டு நாங்கள் பிடிச்சி கரைன்னு கரைச்சாச்சு. வேறு வழி இல்லை. மேக்ஸிமம் ஃபேஸ் மவுண்டு மட்டும் தான் நாங்கள் மாட்டோம், வேறு எதுக்கும் மாட்டப்படுறதில்ல. அதனால் இந்த அளவுக்கு பிடிச்சி ரப் பண்ணி இந்த சைடெலாம் கரைச்சிட்டு, அதே மாதிரி இன்செட் வந்து கட்டிங் எஜ்ஜை தவிர கீழே வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணலாம். ஏன் கிரைண்ட் பண்ணலாம்னா, கீழே ஏதாவது உரையுது இது பண்ணுது பரு சுற்றுதுன்னா மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இதை ஓடுற அப்ளிகேஷனே நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் மவுண்டை மாட்டி இதுக்காக ஆப்செட், இதுக்கு எக்ஸ் ஆப்செட் எப்படி எடுக்கிறதுனா, ரொம்ப டெப்த்தாகவும் குத்துறக்கூடாது. ரொம்ப லைட்டாக டெப்த்தை குத்திட்டு லைட்டாக ஒரு 0.1 0.2 டச் பண்ணிவிட்டு குத்திட்டு அந்த எக்ஸ் ஆப்செட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்க ஒரு வீடியோவில் அதே மாதிரி எடுத்துகிட்டு இது பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் அடுத்து என்ன போரிங் டூலு இதுக்கு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரூ வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடமும் டேப்பர் ஜாஸ்தியாக கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து டேப்பர் கொடுக்கணும். செட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த இது இப்போ வந்து இதோட டயமீட்டர் 180. நாங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங் போடும்போது 170க்காக போட்டோம். ஏன் அப்படின்னா, டயமீட்டர் சின்னதாக வச்சு டேப்பர் அடிக்கும்போது நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகாமல் காப்பாற்றலாம். அப்படி பார்த்து இந்த இடம் வந்து போயிடுச்சு. வெயிட் மெட்டீரியல் லாஸ் பண்ணுறதுனால இது இஷ்யூ இல்லைன்ட்டாங்க. அதனால் இது ஓகே. எப்பயுமே செட்டிங் போடும்போது இங்கேயும் சரி கரெக்டான சைஸுக்காக போட வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டான சைஸுக்காக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இதில் வந்து ஃபேஸ் குரூ வச்சு நம்ம ஃப்ளென்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இங்கேயும். அது வந்து இஷ்யூ ஆக போகிறது கிடையாது. ஆனால் எக்ஸாக்ட் சைஸ் நீங்கள் கொடுத்து ரிஜெக்ஷன் ஆகி போகிறதுக்கு
இந்த மாதிரி கொடுத்து காப்பாற்றிக்கிறது பெட்ரு. அதுக்காக தான் அப்படி கொடுக்குறது. அதே மாதிரி எப்போ ஃபினிஷிங் செட்டிங் போட்டாலுமே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 0.6க்கு வந்து ரேடியஸ் அடிக்கும். ஏன் அப்படின்னா சில இதில் வந்து ரேடியஸ் அடிக்காமல் விட்டிங்க அப்படின்னா சேம்பர் மட்டும் அடிச்சிங்கன்னா பர்ரு ஒலிக்கும், பர்ரு ஹோல்ட் ஆகும். இந்த இஷ்யூலாம் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு 0.6 வந்து ரேடியஸ் அடிக்கும். அந்த ரேடியஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் மிஷினில் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஃபினிஷ் ஆனோன்னே நான் உங்களுக்கு அதை பற்றி காட்டுறேன். இல்லை வேணும் அப்படின்னா கேளுங்க, சொல்கிறேன். இந்த இதில் ஏன் இப்படி பர்ரு வந்து இதாகுதுன்னா, ஃபீடு ஜாஸ்தி கொடுத்தா கட் ஆகும். இல்லைன்னா இது பிளேட்டு வேறு, அதுக்கு அந்த மாதிரி தான் வரும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா சிப் ப்ரோக்கன் இன்செட் வாங்கி போட்டோம்னா இந்த மாதிரி வராமல் இருக்கும். ஃபீடு ஜாஸ்தி கொடுத்தோம்னா கட் ஆயிரும், இல்லை ஆர்பிஎம் ஜாஸ்தி கொடுத்தா கட் ஆயிரும். நம்ம கொடுக்க முடியாது, அதனால் கொடுத்தாச்சு. இவ்வளோதான், அதெல்லாம் வேறு விஷயமே இல்லை. இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்மளையும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி வேறு எதாவது ஐடியா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோவாக போகிறேன். உங்களுக்கு எதாவது ஐடியா வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை.